தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். தனிமை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ தனியாக இருக்க போர் அடிக்குது, யாருமே இல்லை இன்னைக்கு வீட்டில், தனியாக இருக்கும். தனிமை என்பது பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்திற்காக நமக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னு கேட்டால், பிரபஞ்சம் செய்யும் ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும் அந்த இது. தனிமை அப்படின்னு இருக்கும்பொழுது நாம் அதை மெருகேற்றிக் கொள்ளலாம். நல்ல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தி நாம் கண்டிப்பாக மெருகேற்றிக் கொள்ளலாம். அப்படி மெருகேற்றிக் கொள்ளும் பொழுது நமக்கு அற்புதமாக மாற்றங்கள் வரும். நம்மை நாமே உணர்ந்து கொண்டு நமக்கு பிடித்த வேலைகள் செய்வது, நிறைய நேரம் தியானம் செய்வது, நிறைய புத்தகங்கள் வாசிப்பது. இன்னைக்கு உனக்கு ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறியா? ஓகே, எனக்கு இந்த உடல் எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, நான் படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம். ஓய்வு எடுப்பதற்கு கூட தனிமை ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் தனியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இல்லை கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் இல்லை நம்ம யோசிப்போம். எல்லா விஷயங்களும் நமக்கு பிடித்த வேலைகளை செய்யலாம். ஒரு ரூம் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணுங்க. ஒரு மூவி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, பாருங்க. நான் தனிமையா இருக்கேன் நம்மளுடைய சந்தோஷத்தை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள். இது மிகவும் தவறு. என்னை நான் சந்தோஷப்படுத்திக்க முடியும். நான் தனியா தான் இருக்கணும்னு இன்னைக்கு பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. நான் தனியா இருக்கேன். தனியாக இருப்பது என்பது சொல்லாமல் நான் என்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நான் என்னுடைய ஆன்மா. இப்ப எவ்வளவு நல்ல விஷயம், ஒரு புரிதல் வரும். அந்த நேரத்துல நான் யார், எதற்காக வந்தேன், என்ன பண்ணணும், நான் நிறைய யோசிங்க. நிறைய நேரம் தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு விடை கிடைக்கும். தனிமை என்பது கொடுமை அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்ப பாரு யாரையாவது சார்ந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய உண்மையே நமக்கு தெரியாத போயிடும். நம்மளுடைய உண்மை தத்துவமே நமக்கு தெரியாத போயிடும். அப்ப தனிமை நம்மளுடைய ஞானத்தை வலுப்படுத்தும். மெருகேற்றிக் கொள்ள தனிமை என்பது அவசியம். அதனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு இருக்கு, அந்த அப்பொழுது நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து இந்த தனிமையையும் கொண்டாடுவோம். அப்படி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணம் வரணும்னா என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து தியானம் செய்து புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். தியானத்தினால் மட்டும்தான் ஞானம். நன்றி.